ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலை மிட்டாய் பிடிக்காதவங்க இருக்க முடியாது. கடலை மிட்டாய்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அப்படி ஒரு சிலருக்கு கடலை மிட்டாய் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கடலை மிட்டாயை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடலை மிட்டாயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. வேர்க்கடலை சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதில் உள்ள சத்துக்களை விட வேர்க்கடலையில் சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு. வேர்க்கடலையோட வெல்லமும் சேரும்போது அதோடைய சத்துக்கள் டபுள் மடங்காகுங்க. கடலை மிட்டாயில் நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கடலை மிட்டாய் சாப்பிடும்போது மூளையின் செயல்பாட்டை தூண்டி நினைவாற்றலை அதிகரிக்குதுங்க. கெட்ட கொழுப்பை கரைக்குது, இதய நோய்கள் வராமல் தடுக்குதுங்க. இதில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கிறனால ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குதுங்க. கர்ப்பிணிகளுக்கு இது ரொம்பவே நல்லது. அனிமியா ஏற்படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சீராக செயல்படுறதுக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் உதவுதுங்க. கருவில் வளர குழந்தையோட மூளை, நரம்பு மற்றும் எலும்புகளின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க. உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. முகசுருக்கம் ஏற்படுவதை தடுத்து இளமையாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க. தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை அதிகரிக்குது.